உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 26/5/2024 முதல் 1/6/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட முக்கிய நாட்கள் 26/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி, சங்கடக சதுர்த்தி. மறக்காமல் விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. ரொம்ப முக்கியம் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுறது, சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தேங்காய் சாதம் தானமாக கொடுங்க. அதே போல் டிஸ்தி தோஷம் இருக்கிறவங்க சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் கடன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கடன் முன்னாடி டிஸ்டி தேங்காய் உடைச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயம் அது பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஸ்டி இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். மறக்காமல் அது சங்கட சதுர்த்திக்கு ரெகுலராக செஞ்சுருங்க. ஒரு சில பேர் அமாவாசைக்கு பண்ணுவீங்க, ஒரு சில பேர் பௌர்ணமிக்கு பண்ணுவீங்க, ஒரு சில பேர் அஷ்டமிக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஆனால் சங்கட சதுர்த்தி பண்ணுறது ரொம்ப நல்லது. சாயங்கால நேரத்தில் பண்ணுறது இன்னும் சிறப்பு, ஓகேங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க. 28/5/2024 செவ்வாய்க்கிழமை பஞ்சமி தேதி அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடியுது. ஏற்கனவே இப்போ தமிழ்நாடு ஓரளவுக்கு மழை பெஞ்சு ஜில்லுன்னு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிலோட தாக்கம் குறைய போகுது, மழையோட தாக்கம் அதிகரிக்க போகுதுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். பஞ்சமி தேதி அன்றைக்கி நாகதோஷம் உள்ளவங்களுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம், நல்லது நடக்கும். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்து புண்ணியம் கிடைக்கும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கி இல்லாதவங்க பஞ்சமி தேதி அன்றைக்கி வழிபாடு பண்ணிங்களா கட்டாயம் அந்த காரியம் நடக்கும். ஏன்னா பஞ்சமி தேதியில் ஒரு காரியம் ஆரம்பித்தா அந்த காரியம் தடை வராதான், பெரியவங்க சொல்லுவாங்க. மறக்காமல் செஞ்சுக்கோங்க. 29/5/2024 புதன்கிழமை சஷ்டி தேதி. மறக்காமல் முருகன் கோயிலுக்கு போய் 6 விளக்கேற்றி 6 முருகன் வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். முருகனுக்கு 6 விளக்கேற்றணும். அதை ஏற்றிட்டிங்களா மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். 30/5/2024 வியாழக்கிழமை அஷ்டமி அன்று காலாஷ்டமி. காலபைரவர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க, நல்லது நடக்கும். சேலம் மாவட்டம் ஆரக்குளூர் பக்கத்தில் இருக்கிற அஷ்டபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது ரொம்ப விசேஷம். ரொம்ப காலமாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப கூட்டம் வருது. மறக்காமல் போயிட்டு ஒரு முறையாக தரிசனம் பண்ணுங்கள். நேரமாக போயிட்டு நேரமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வயதானவங்களாம் நேரமாக போயிட்டு வந்துடுங்க. ஓரளவுக்கு இளமையாக இருக்கிறவங்க நைட்டு 12 மணி நடக்கக்கூடிய தீப தரிசனம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். தடைகள் நிவர்த்தியாகும். 1/6/2024 சனிக்கிழமை தசமி தேதி அன்றைக்கி பார்த்தீங்களா ஆந்திராவில் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் ஆந்திராவில் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுவாங்க. அன்றைக்கி நாம்பளுமே ஹனுமனை பார்க்குறது நல்லது. ஏன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள். அன்றைக்கி ஆஞ்சநேயரை பார்த்துருங்க. ஆஞ்சநேயர் பக்கத்தில் சனிக்கிழமை பார்ப்பீங்க. அன்றைக்கி ஆந்திராவில், அதாவது தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாமே ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் நாம்பளும் கொண்டாடி கொஞ்சம் அனுகிரகம் பெற்றுடலாமே. அதனால் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க, நல்லதுகள் நடக்கும். இந்த வாரத்தில் 2 கிரகம் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க. முதலாவது ஆகக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சி. அவர் 31/5/2024 வெள்ளிக்கிழமை பகல் 12:15 மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு புதன் பகவான் செல்கிறாரு. ரொம்ப விசேஷம். புதன் பகவான் கூட இப்போ 4 கிரகம் சேர்க்க போகுது ரிஷபராசியில். இது என்ன இந்த கிரகங்கள் இணைவு என்ன செய்யும் உங்களை அப்படிங்கிறது இந்த வாரம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னொரு கிரகம் பயிற்சினீங்களா, அது யாருன்னா செவ்வாய் பகவான் பயிற்சிறார். அது எப்போனா 1ஆம் தேதி சனிக்கிழமை தான் பயிற்சி ஆகிறாரு. அவரும் சாயங்காலம் அதாவது மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணி, பகல் 3 மணிக்கு பயிற்சி ஆகிறார். 3:35 பயிற்சி ஆகிறார். அவர் மீனராசிலேருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஓகே, அப்போ நம்ம செவ்வாய் பகவானை பற்றி அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வாரம் அவரோட தாக்கம் வேண்டாம். நம்ம புதன் பகவானோட பயிற்சி மட்டும் இந்த பக்கம் பார்த்துக்கலாம். இந்த வாரம் சனிக்கிழமை பயிற்சி ஆகிற தகவல் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். தயாராகிடுங்க. ஏன்னா அப்போ தானே ஒரு கிரகம் பயிற்சி ஆகிறது நீங்கள் அவளோட எதிர்பார்க்கலாம் இல்லையா? அடுத்த வாரம் என்ன நடக்கும், செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது. சரி, ஒரு முக்கிய அறிவிப்பு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான். மலேசியா வருகிறேன். ஜூலை மாதம் டேட் என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணல. கண்டிப்பாக டிக்கெட் வாங்கின உடனே நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ தான் ஓப்பன் விசாங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டாயம் நம்ம மீட் பண்ண போகிறோம். இந்த மீட்டிங் எதுக்குன்னா பரிஷதீஷ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்காக வரோம். என்ன நோக்கத்துக்காக வரோம்னா பிஸ்னஸ் மேன் யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள சந்தித்து பண்ணலாம், அவங்கள பிஸ்னஸ்க்கான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வரோம். இந்த விஷயம் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பரிஷதீஷன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். அது 100% கேரண்டி. இதை எப்படி நான் நம்பலான்னா, நீங்கள் ஆரம்பத்திலேயே என்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது, நீ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. இந்த தீட்சை
கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை செய்யுங்க. அதை 16 நாள் அதை செய்யுங்க. 16 நாளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் உணர்ந்தீங்களா, ஓகே இதை செய்கிறப்ப நல்லா இருக்குது, இது சம்மந்தமான இன்னும் நல்ல விஷயங்கள் நிறையா நம்ம கற்றுக்கலான்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த தீட்சையை எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? எடுத்த உடனே நீங்கள் தீட்சைக்கு வரணுங்கிற அவசியம் சத்தியமாக இல்லை, அப்படி பண்ணவும் முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஒரு 16 நாள் நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் செய்யணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நான் உங்களை இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணவே முடியும். புரியுதுங்களா? இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்கிறப்ப உங்கள் பிஸ்னஸில் ஒரு க்ரோத் கிடைக்கணும், ஒரு மாற்றம் நிகழணும், அதை நீங்கள் உணரணும். உணர்வுபூர்வமாக செய்யக்கூடிய விஷயம். அதை உணர்ந்தீங்களா, ஓகேப்பா இது பண்ணுறோம், இது செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஓகேவா? அப்படின்னா மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை தரேன். அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. ஓகேங்களா? அதை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, நான் இதுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு நான் போகணும், இதை நான் இன்னும் முழுமையாக நான் கொடுக்குறதுலேயும் பவர் உண்டு. ஃபஸ்ட்டு அதை உணர்ந்துக்கோங்க. ஏதோ நான் சும்மானோடனே அதில் அந்த எக்ஸசைஸில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அதுலேயும் ஒரு சுபமான விஷயங்கள் நடக்கும். அதாவது அது இன்னும் பெருசாக மாற்றணுறதுக்கு அடுத்த லெவல், அதுதான் தீட்சை அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அது ஒரு உத்தரவு உங்களுக்கு, நான் அந்த உத்தரவு கொடுப்பேன். ஓகேவா? அந்த தீட்சை எடுக்கிறதுனால உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். ஓகே, மகிழ்ச்சியான விஷயம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விஷயம் சொன்ன உடனே போன வாரத்துலேருந்து எனக்கு வர மெசேஜுகள் எல்லாமே ஒரு 50 பேர் பிஸ்னஸ் மேன் கேட்டாங்களா, அதில் குறைஞ்சபட்சம் 10 பேர் வேலைக்காக கேட்குறீங்க. சார் ஜாப்புக்காக பண்ண முடியுமா, நான் ஜாப் இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை வேணும், என்னோடய ஜாப்பில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு வேணும், அதுக்கு நான் இதில் இணைஞ்சா எனக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் போன வாரம் கேட்ட கேள்வியால் தான் நான் இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்காகவும் நான் யோசிச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வரதே வரோம், இந்த விஷயமும் அங்கே இருக்கிறதுனால அந்த விஷயமும் நம்ம தீர்த்துடலாம், அதுக்கான ஒரு விஷயமும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்களும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி அந்த எக்ஸசைஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கும் ஸ்பரிச தீட்சையிலே வேறு ஒரு மந்திரம் இருக்கும். ஓகேவா? அந்த மந்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? அப்போ 2 பேர் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று வேலை சம்மந்தமாகறவங்க. ஓகேங்களா? இதை நான் 25 பேராக தான் வச்சு பண்ண முடியும். அந்த இடம் அந்த இடத்துல அவ்வளோ பேர் தான் மீட் பண்ண முடியும். அதனால் எனக்கு முன்கூட்டியே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறவங்கள மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்க முடியும். நான் அங்கே வரதுக்கு முன்னாடியே எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் நான் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு உங்களோட ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேவா? உங்கள் ஜாதகமும் வேணும். ஜாதகம் எதற்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கோட் பண்ணி கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும். அது வெவ்வேறையாக இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு ரூல் இருக்கும். அந்த ரூல் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டைமுக்கு அப்படின்ட்டு. உடனே சார் நான் ஜாதகம் பார்த்துக்கலான்னு நினச்சிடாதீங்க. ஜாதகம் பார்க்குறதில்ல, இது வேறு ஒரு விஷயம். புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். நான் எதையுமே ஓப்பனாக பேசுகிறது எனக்கு பிடிக்கும். ஓகேவா? அதுலேருந்து உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு டூல் நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன். நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த கடவுளை மட்டும் இந்த டைமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ ஜாதகம் பார்த்தா தானே அது தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் மற்ற கேள்வியெல்லாம் இருக்கல, அதில் வரக்கூடாது. ஒன்லி பிஸ்னஸ்க்கான மோட்டிவேஷனில் தான் இது வரும். ஓகே, அதுக்கடுத்து ஜாபுக்காகவும் உங்கள் ஜாதகத்தை நான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவேன். இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேவா? சரிங்களா? ஏன்னா ஜாதகம் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. சரிங்களா? கட்டாயம் நாம் இறையும், நம்ம பிஸ்னஸில் ஜெயிப்போம். ஓகேவா? ஏன்னா இந்த முறை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான், எல்லாரையும் நம்மளால் சந்தித்து திருப்தி பண்ண முடியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நபர் தான் சந்திக்கிறேன். அதனால் புக் பண்ணுறவங்க முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? நீங்கள் என் கூட சேர்றீங்க, பிஸ்னஸில் தீட்சை எடுக்காமல் இருக்கீங்க, அது அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? அந்த எக்ஸசைஸே உங்களை ஒரு நல்வழிப்படுத்தும், உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஓகேவா? அதை எடுத்துக்கலாம் இல்லையா? தயாராகிட்டீங்களா? கட்டாயம். ஏன்னா பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது, அதனால தான் இந்த எக்ஸசைஸ் கிடைக்குது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நாம் வாரராசியின் பொருட்குள்ளே செல்லலாம். மேன்மையை எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு, அப்புறம் யார் வந்திருக்கா? புதன் வரப்போகிறார். ஓகேங்களா? இந்த வாரம் வரப்போகிறாரு. வெள்ளிக்கிழமை வந்துடுவார். ஓகேங்களா? அப்போ புதனோட இடப்பெயர்ச்சி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்ட்டு.
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9லேருந்து சந்திர பகவான் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரம். நல்லபடியாக இருக்குது, அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனோட இடப்பெயர்ச்சி. புதன் 3, 6க்கு அதிபதி. உங்களுக்கு எங்கே வராரு? 2ஆம் இடத்துக்கு வராரு. குடும்பம், தனம் இந்த இடத்துக்கு வராரு. அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குறதுக்கு ரெடியாக போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த புதன் பகவான் வந்து யார் கூடலாம் சேருவார்னா, குரு கூடயும் இணைவார், சுக்கிரன் கூடயும் இணைவார். இவர் 2 பேர்த்து கூட இணையக்கூடிய ஒரு ஆள். அப்போ அந்த குரு கூட அங்கே இணையிறதுனால என்ன விஷயம் நடக்குன்னா, இவ்வளோ காலம் நீங்கள் யார்கிட்டையும் மாட்டாமல் இருக்கீங்க, அதாவது குற்றம் செஞ்சுட்டு இந்த டைம் மாட்டிடுவீங்க. ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதிரிகள் ஜாஸ்தியாக போகிறாங்க. உங்களோட எதிரியை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க சுக்கிரனோட துணையால். புரியுங்களா? இவன் தான் நம்மளை இது பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் காலத்துக்கு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? பயப்படுறதுக்காக சொல்ல, இந்த நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும். ஓகேவா? அதை மனசில் வச்சு சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கோங்க. உங்கள் ராசிக்கு 10 கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். புதனோட இடமாற்றனால தொழிலில் போட்டி பொறாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்க கூட பிரச்சனைகள் வரலாம். இல்லை உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களாலும் பிரச்சனை வரலாம். கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் நல்லது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டால் பிரச்சனை வரப்போகுது. அதே போல் உச்ச பதவியில் இருக்கிறவங்களால பிரச்சனை வரப்போகுது. வேலையில் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அமைதியாக போயிட்டு வாங்க. கொஞ்சம் காலத்துக்கு மௌன விரதம் கடைபிடிச்சிங்களா நல்லது. உடனே ஒரு துணை கேள்வி வரும், இந்த புதன் பகவான் உங்களுக்கு எனக்கு எவ்வளோ காலத்துக்கு தான் அந்த பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். 31ஆம் தேதி வரார் இல்லையா? அதே போல் 14/6 வரைக்கும் அந்த பிரச்சனையை கொடுக்குறாரு. ஒரு 15 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அவர் சொந்த வீட்டுக்கு போயிட போகிறார். ஓகேவா? அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாலுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலை எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மனசில் வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகள் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. முன்னோர் வகையில் இருக்கிற பிரச்சனைகள் வரப்போகுது. மூத்த சகோதரன் சகோதரி கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அது சரியாயிடுச்சு. இப்போ இளைய சகோதரன் சகோதரி கூட பிரச்சனை வரப்போகுது. பயணத்தை கரெக்டாக திட்டமிடல் பண்ணுங்கள். இல்லைனா பயணத்தினால செலவுகள் வரும், ஜாக்கிரதை. ஒரு தொலைதூர பயணமாக தான் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லை லோக்கல் தான் போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. முடிந்த அளவு ரொம்ப கவனமாக நடந்துட்டிங்களா எந்த தடையும் வராது. இந்த டைமில் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக கராராக நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் சுப செலவுகள் வரும். ரொம்ப ஆடம்பர செலவு பண்ணாமல் சிக்கனமாக செலவு பண்ணி பக்குவமாக பணத்தை மிச்சம் பண்ணிக்கோங்க. கட்டாயம் செலவு பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னா பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்குது, நம்ம குறைச்சிக்கலான்னா குறைச்சிக்கங்க, தப்பே இல்லை. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இனிப்பு வைக்கணும், அந்த இடத்துல முந்திரி கேக்கு தான் வைக்கணுன்னீங்களா விலை ஜாஸ்தி, அவ்வளோ வைக்க தேவையில்லை. சின்னதாக கேசரி பண்ணிடலாம் கம்மி செலவில். ஒரு எக்ஸாம்பிள் தான், நான் கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு ஜிலேபி வைக்கிற அளவு இருந்தால் கூட அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் செலவு பண்ணிங்களா பின்னாடி மாட்டிக்குவீங்க. பின்னாடினா இந்த 15 நாளுக்குள்ளேயே சிக்கல் வந்துடும். இந்த டைம்லேயே செலவு வரும், வைத்திய செலவு வரும், குடும்ப செலவுகள் வரும். அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய செலவுலாம் வரும். பாருங்கள் எத்தனை வருதுன்ட்டு. அப்போ நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கவே நான் நம்புகிறேன். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு செலவு கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு பாதுகாப்பாக பண்ணிக்கோங்க. அதாவது இன்னும் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, செலவு பண்ணுறதுலே கூட இப்போ ஒரு பெரிய இது வாங்கினீங்களா செலவு அதிகம். அதாவது என்னென்னா, ஒரிஜினலாக ஒரு கம்பி வாங்கி ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வர்றது ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும். அது பாதுகாப்பு நல்லது தான். அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றும் தோஷம் இல்லை, பார்த்து செஞ்சுக்கலாம். பரிஷ தீட்சை, இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை ஏற்படுகிறது, கவனம் தேவை. இருக்கிற வாய்ப்பு தடையாக வரப்போகுது, அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, புண்ணியம் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண சம்பந்தமான பிரச்சனைகளும் நல்லது தான், ஆனால் பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணால் தடை நிவர்த்தியாகி நல்ல காரியம் கைகூடி வரும். மாணவ மாணவியர்களுக்கு
வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாளுங்க. பேச்சில் கவனம் தேவை. வாய் வார்த்தை விட்டுறாதீங்க, சிக்கல் வந்துடும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்குது. உங்களோட இளைய சகோதரன் சகோதரி கூட பிரச்சனை வரப்போது பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரப்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில விஷயம் விட்டு கொடுத்து போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் எவ்வளோ தான் விட்டு கொடுக்குன்னு ஒரு துணை கேள்வி வரும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பகவான் உங்களுக்கு பெருசாக செய்வார். இப்படியே சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காதப்பா, நான் ஏற்கனவே விட்டு கொடுத்து போகணும், இப்போ நான் கராராக இருப்பேன் அப்படின்னீங்களா உறவுகளை சிக்கல் ஏற்படும். எந்த ஒரு விஷயனாலும் ஒரு சுயஜாத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கவனம் தேவை. பேச்சில் நிதானம் தேவை. உங்களை ஏதாவது குற்றக்குறை சொன்னால் கூட பொறுமையாக பதில் சொல்லுங்கள். பழைய கோபத்தை காட்டிடாதீங்க. இப்போ உங்களுக்கு சாதகமானதெல்லாம் சிக்கல் வந்துடும். பொறுமையாக இருந்தால் அனைத்தும் கிடைக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், கட்டாயம் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. மறக்காமல் தேங்காய் சாதம் செஞ்சு 4 பேர் தானம் கொடுங்க, புண்ணியம் கிடைக்கும். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான் இருப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 11ஆம் இடத்துல ராகும் செவ்வாயும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாறமாகுது, கவனமாக இருந்துக்கோங்க. 26ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி மாலை 4:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, சப்போர்ட்டாக ஒரு கிரகம் வந்திருக்கார். யாருன்னா புதன் பகவான் வரப்போகிறார். எப்போனா வெள்ளிக்கிழமை வர்றார். புதன் பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. 2-5 கூடயும் உங்கள் ராசிக்கு வரார். இவ்வளோ காலம் 12 இருந்தவர் உங்கள் ராசிக்கு வரார். நிறைய நன்மைகளை செய்ய தயாராகிட்டார். இப்போ அவர் சுக்கிரன் கூட இணைகிறார், குரு கூட இணைகிறார். அப்போ சுக்கிரன் கூட இணைகிறப்ப கட்டாயம் உங்களுக்கு ஒரு பலமான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். வராத பணம் கைக்கு வரும். மங்கள காரியங்கள் கை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு யோகம் நிறைந்த வாரமாக மாற்ற போகிறாரு. சுப செலவு வரப்போகுது. சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. பண பிரச்சனைகள் இருக்காது. மன நிம்மதி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நேரம் வந்திருக்குது. தொழில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும். தொழிலில் இன்னும் முதலீடு பண்ணுவீங்க, இன்னும் விரிவுபடுத்துவீங்க. வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. வேலையாட்களும் அதிகரிப்பாங்க. மன நிம்மதி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். வேலையில் கொஞ்சம் காலமாக ஒரு சில சிக்கல் வந்து அது நீங்கள் நல்லாயிருக்கு. குடும்பத்துலேயும் பிரச்சனை நீங்கள் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மங்கள நிகழ்வு நடக்க போது வாழ்த்துக்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 2வது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. பிஆர் வாங்கலாம், க்ரீன் கார்டு வாங்கலாம். அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அதே போல் சொத்து வாங்கலாம். ஓகேங்களா, அதுக்கான ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது. வராத பணம் கைக்கு வரும். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறத உணர்வீங்க. நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும். அதே சமயத்தில் மூத்த சகோதரன் சகோதரி ஃபேமிலியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கவனித்து நடந்துக்கோங்க. அவங்க குடும்பத்தில் சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரும், அது வராமல் பார்த்துக்கோங்க. அவங்கள கொஞ்சம் கண்காணிங்க இந்த டைமில். அது பண்ணிங்களாவே நல்லது நடக்கும். பரிஷ தீட்சை, இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குது. நல்ல காலம் வந்திருக்குது, வாழ்த்துக்கள். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 100% நிச்சயதார்த்தம் நடக்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கும். அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாணவ மாணவியருக்கு படிப்பில் நல்ல நாட்டம் உண்டு, நல்லது நடக்கும். நினைச்ச விஷயங்கள் நடக்கும். மன நிம்மதி கொடுக்கக்கூடிய வாரம். இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மன நிம்மதியை தரும், மன நிறைவை கொடுக்கும். உறவுகளெல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீங்க. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். நினைச்சபடி விஷயங்கள் நடக்குது. ஆசை நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. அம்மா அப்பா நலம் விசாரிப்பீங்க. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி வீட்டில் இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். மனு விட்டு பேசி சமாதானம் ஆவீங்க. இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் எடுப்பீங்க. ஒரு சில ப்ரொமோஷனில் வெளியூர் போவீங்க. ஒரு சில பேர் கனவு வெளிநாடு போகணுன்னு அதுக்கான அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும்.
குறிப்பாக சூரிய பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சஷ்டி வழிபாடு பண்ணுங்கள். கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகும், 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஆக போகுது. 3 தான் இருந்தது, திடீர்னு 4ன்னா புதன் பகவான் தான் பயிற்சி ஆகிறார்ல, அப்போ 4 வந்துடுவாருங்கல்ல. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வரார். சுகஸ்தானத்துக்கு உங்கள் ராசிநாதன் வரப்போகிறதுனால செலவுகள் ஜாஸ்தியாக நடக்கும். வரவுக்கு மீறின செலவுகள், கடன் பிரச்சனைகள் வரும், வைத்திய செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 27ஆம் தேதி மத்தியானம் மாலை 4:05 மணிலேருந்து 29ஆம் தேதி இரவு 8:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் அமைதியும் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சாந்தமாக அமைதியாக கொண்டு போகிறது தான் நல்லது. வண்டி வாகனம் தயவு செஞ்சு ஒரு 40 ஸ்பீடில் போங்க. 40 ஸ்பீடில் போனால் கூட 60 ஸ்பீடில் வரவங்க கூட மோதலாம். கவனம், அதாவது நில் கவனி செல், இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது கிராஸ் பண்ணுறது பார்க்குறதெல்லாம் நில்லுங்க, கவனிங்க, அதுக்கப்புறம் போங்க. தயவு செஞ்சு கவனம் தேவை. கவனம் சிதறதுக்கான வேலைகள் நிறையா நடக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. அம்மா வலி பாட்டிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், வலிக்கு விழுவாங்க, சதை பிடிப்பு வரும், சுளுக்கு, அதே போல் எலும்பு உடையிறது, இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவங்கள கவனமாக பார்த்துக்க சொல்லுங்கள். அம்மாவே கவனமாக பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்குங்களா? அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும், தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. தொழிலில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கலை, ஏற்கனவே கடன் ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கலை, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அது ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்காங்க. இப்போ அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. அதனால் கொஞ்சம் கவனமானுங்க. ஐயோ இந்த தொல்லைக்கு தான் நான் ஆராசி பலனே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசு கண்டிப்பாக சொல்லும். என்னடா அது யோன்லாம் சொல்கிறாரு, நாம் அப்படி சொல்ல மாட்டோமே ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க இது ஒரு சாதாரண விஷயம், அதோட மோசமான வார்த்தையை கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. அதுக்கு ஏன்டா தம்பி நீ சிரிச்சுக்கிட்டு பேசுகிற அப்படின்னு ஒரு விஷயம் வரும். தயவு செஞ்சு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க, அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க, நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இல்லைங்க. இதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். சரிங்க, நான் அந்த ஒரு 15 நாள் பல்ல கடிச்சிக்கோங்க. 31ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும், மே 31லேருந்து ஜூன் 14 வரைக்கும் அமைதியாக கொண்டு போயிடுங்க. அப்புறம் புதன் உங்கள் ராசிக்கு வந்துட்டால் நல்லதெல்லாம் பண்ணிவிடுவார். அது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம சரி பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையை கடைப்பிடிங்க. அதனால் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, ஒரு 15 நாளைக்கு மௌன விரதம் கடைபிடிங்க. மலை சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஓகேவா? மலை சார்ந்த கோயிலுக்கு போய் அமைதியாக தியானிச்சுட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு தனத்தை கொடுக்குறோம் உச்சமாகிற இடம் எதுன்னா 12ஆம் வீடு. மிதுனத்துக்கு மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்ற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. மிதுனத்துக்கு மட்டும்தான் தனத்தை கொடுக்குறவன் உச்சமாகிற வீடு வந்து 12ஆம் வீடாக வரும். அப்போ உச்சத்தை தொடணும். அப்படின்னா என்னன்னா, சந்திரனோட பரிகார ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி. புரியுதுங்களா? திருப்பதி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க திருப்பதிக்கு வந்து ஒரு சில ராசிகள் போகக்கூடாது. அப்படிலாம் இல்லை, அனைத்து ராசிகளுக்கும் போகலாம், அனைத்து இடங்களுக்கும் போகலாம். புரியுதுங்களா? ஏன்னா திருப்பதி மனோகாரகன், மன ரீதியான குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்குற ஒரு இடம். அது எல்லா ராசிக்காருக்கும் மன ரீதியான பிரச்சனை வரும். புரியுதுங்களா? மன ரீதியான பிரச்சனை வராதவங்க இருக்கவே முடியாது. அதனால் எல்லாருக்கும் ஒரு தாய் அன்பு தேவை. அப்போ திருப்பதி போனால் தாய் அன்பு கிடச்சிரும், ஓகேவா? அதனால தான் மலை சார்ந்த இடம். அப்போ நீங்கள் வேறு பக்கத்தில் இருக்கிற மலை சார்ந்த கோயிலுக்கு கூட போங்க, இல்லை ஏற்காடு, ஊட்டி இப்படி கூட போயிட்டு வாங்க. நான் சேலத்தில் இருக்கிறனால ஏற்காடு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏற்காடு, கொடைக்கானல், நீலகிரி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இது கொஞ்சம் மழை காலம், கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. நான் சொன்ன உடனே மழை காலத்தில் நான் அனுப்பிச்சி விட்றேன், ஏற்கனவே மழை பிச்சு வேணா திட்டு அங்கே போய் இது சிக்கல் வந்துடுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கவனமாக ஒரு பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, ஓகேவா? ஒரு 2 நாள் போய் ஒரு சின்ன ஒரு தியானம், சின்ன மலையாக இருந்தால் கூட போய் பார்த்துட்டு வாங்க.
நிறைய சின்ன சின்ன மலைகள் இருக்குது. ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு வந்து மலை ஏறினா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வண்டியில் போகிற மாதிரி இடமா இருந்தால் போங்க, ஓகேவா? நடந்து ஏற தூரத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க, சிக்கலாகிடும். நேராக போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் தங்கிட்டு அங்கே ஏதாவது தீர்த்தம் எதாவது இருந்தால் குளிச்சுட்டு, ரொம்ப ஆழமாக இறங்கி போய் அருவியில் குளிக்க அப்படிலாம் குளிக்கக்கூடாது. தீர்த்தம் அப்படி சும்மா ஒரு பாத்ரூமில் கூட குளிங்க, ஷவரில் கூட குளிங்க, ஓகேவா? அருவி மாதிரி நினச்சி குளிங்க. குளிச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு வாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ப்ரெஷரில் இருப்பீங்க. இது உண்மையா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், புரியுதுங்களா? நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்கள், மன நிம்மதி கிடைக்கும். ஃபஸ்ட்டு மன நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கான தைரியம் வரும், உங்களோட எண்ணம் ஜெயமாகும். ஃபஸ்ட்டு அது பிடிக்கும். நீ ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாக நினச்சது எதுவுமே நடக்கலை, பிரச்சனை தான் ஜாஸ்தியாக தவிர தீர்வுங்கிறது வரவே இல்லை. ஒரு புள்ளியில் தீர்வு கிடைக்கணும் இல்லையா? தீர்வே இல்லை, பயம்தான் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பயம் போகிறதுக்கு தான் அந்த வழிபாடு. ஓகேவா? இது வழிபாடு கூட இல்லை, ஒரு எக்ஸசைஸ். அதை வச்சுட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் ஏன் மலை மேலே கோயில் வச்சாங்க, எதனால்? மலைகள் எல்லாமே சந்திரனோட ஸ்தலம், புரியுதுங்களா? நீ மலை மேலே போயிட்டீங்களாவே ஜில்லுன்னு காற்று வந்தால் சந்திரன் வந்துட்டான்னு அர்த்தம், புரியுதுங்களா? அந்த இயற்கை அப்படி அந்த மேகங்கள் தொடுறது, அந்த மேகங்கள் பக்கமாக ஓரளவுக்கு மலை மேலே ஏறும்போதே நம்மளுக்கு மனசு ஒரு இதாகும், மனசு லேசாகிடும், பாரம் குறையும். கரெக்டுங்களா? அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் மலை மேலே நிறையா கோயில்கள் வச்சுருக்காங்க. சரி, மலை மேலே இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, ரிலாக்ஸாக இல்லைங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அதை உணருங்க, ஒரு தெளிவு வரும், அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். புரியுதுங்களா? வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது, கவனம் தேவை. வெளிநாட்டில் உள்ளவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைங்க. சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரப்போது, நிலபுலம், அக்கம் பக்கத்து இடமாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரி வருது. கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பரிஷ தீட்சை, இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தரேன். கலைத்துறை சார்ந்ததில் கண்டிப்பாக விரை செலவு வருது, ஒரு வாய்ப்பு பறிபோக போகுது, கவனமாக வந்து அதை காப்பாற்றிக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு 12 சுக்கிரன் புதன்லாம் வந்தனால திருமணம் சம்மந்தமான குழப்பங்கள் ஏற்படும். பெரியவங்களை வச்சு ஆரம்பித்து பாதுகாப்பு தான். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. மாணவர்கள் ரொம்ப அமைதி தேவைப்பா, அவசரப்படாதீங்க, சிக்கல் வந்துடும். குடும்பத்தார்கிட்ட சண்டை பண்ணாமல் இருந்துட்டாவே புண்ணியம் கிடைக்கும். பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கோங்க, பெற்றோரை வணங்க கற்றுக்கோங்க, ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆண்களையாவது எங்கேயாவது போக சொல்லலாம், நீங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்பீங்க. அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா சந்திரன் அங்கே தான் இருக்கிறாங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாவோ, அம்மா வீட்டுக்கு குலதெய்வத்துக்கு போனாவோ சந்திரனோட அனுகிரகம் கிடச்சிரும், ஒரு தாய் அன்பு அங்கே கிடச்சிரும். மறக்காமல் போய் கொஞ்ச நேரம் அப்படி அவங்க மடியில் படுத்துட்டு வாங்க. அப்படி ஒரு சில பேர் நினைப்பீங்க, அம்மா இருக்கிறவங்க மடியில் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீ குலதெய்வ கோயில் போய் அங்கே கொஞ்ச நாள் அப்படியே படுத்து அம்மா மடியில் படுக்கிற மாதிரி அங்கே அந்த ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் படுத்துட்டு அவங்களோட ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி வாங்கிட்டு வாங்க. எப்போவுமே ஒரு இடத்துக்கு போனால் தியானிங்க. அதாவது இந்த மாதிரி இடங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகிறேன்னா கோயில் என்ட்ரன்ஸ்லேயே 10 குச்சி பற்ற வச்சுக்கணும். அந்த நறுமணத்தோடு போய் கோயிலை சுற்றிட்டு ஒரு இடத்துல வச்சிடணும். வைப்பாங்க எப்போயுமே குலதெய்வ கோயிலை 10 குச்சி வைக்கிறது ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் வச்சுருங்க. நீ அங்கே போய் பற்ற வைக்கக்கூடாது, அந்த கேட்டு முன்னாடியே பற்ற வச்சுட்டு போகணும். அந்த நம்ம போகும்போதே நறுமணத்தோடு உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு அங்கே அது பண்ணணும். அதுதான் ரொம்ப விசேஷம். செஞ்சு பாருங்கள், நீங்களாம் நல்லது நடக்கும். அங்கே கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் வாங்க, சரிங்களா? அதை செய்யுங்க, மனசு மாறும், நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறையா குழப்பம், நிறையா பிரச்சனை, நிறையா சண்டை, நிறையா அவப்பேர் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லாம் வரலன்னு சொன்னாலும் பொய், ஓகேவா? அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதனால் சரி பண்ணிக்கலாம், ஓகேவா? வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிறதுக்கே பிடிக்காது. ஏன்டா வேலைக்கு போகிறோம், வீட்டில் இருந்தாலும் குழப்பம் வருது, சண்டை வருதுன்னு சொல்லி தான் வேலைக்கு வரேன், இங்கேயும் இப்படி பண்ணால் நான் எங்கடா போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கவலைப்படாதீங்க, பிரச்சனைலாம் மாறப்போகுது. 15 நாள் ஒரு பெரிய மாற்றம் வரப்போது, நல்லது நடக்கும், சரிங்களா? இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக சங்கட சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்க. நீங்கள் போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுவீங்க, பிரச்சனைக்கு இதெல்லாம் அது முக்கியம் இல்லை. நீங்கள் இந்த மலை சார்ந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒட்டி உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என் நம்பருக்கும் ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள் எப்படி மாற்றம் வந்துச்சுன்னு. குறிப்பாக சகோதரிகள்லாம் தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்கம்மா, கண்டிப்பாக அதை நான் சொன்னது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போவே உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கும், என்ன தீர்வு கிடச்சிருச்சின்னு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அந்த சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல ராகு செவ்வாயும், 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு புதன் இருப்பாங்க. 10ஆம் இடத்துல இருந்த புதன் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரமாக இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. 29/5/2024 இரவு 8:05 முதல் 31/5/2024 இரவு 11:10 வரை சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதன் பகவானோட பெயர்ச்சி. புதன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துருக்காரு. பணபரஸ்தானத்துக்கு வந்துக்கிறதுனால பண சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கொடுக்கறதுல மாற்று கருத்தில். இந்த வாரம் உங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். சுப செலவுகள் வரும். நீண்ட நாளுக்கு அப்புறம் சுப செலவு செய்ய போகிறீங்க. நல்லது நடக்கும். வராத பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் விருத்தி கிடைக்கும். வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அன்பும் அரவணைப்பும் அதிகம் கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுங்களா கட்டாயம் கிடைக்கும். நல்ல காலம் வந்திருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயம். நீண்ட நாளுக்கு அப்புறம் மங்கள காரியங்கள் கைகூட போது. பூர்வீக சம்பந்தமாகிற பிரச்சனைகள் தீர்ப்பது. குழந்தைங்களால் நட்பேர் கிடைக்கும் போது. நல்ல விஷயம் நடக்க ஆரம்பமாக போது. நல்வாழ்த்துக்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஆகிறதுக்கான நல்ல வழிகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். புதிய விஷயம் சம்மந்தமாக யோசிச்சிங்களா நல்லது நடக்கும். குடும்பத்தில் அமைதி நிலமும் மன சந்தோஷம் கொடுக்கும். பரிஷ தீட்சை. இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்த இடத்துல வரன் அமைக்கிறது. மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண வகையில் வரன் தேடிங்களா ஈஸியாக வரன் அமையும். மாணவ மாணவருக்கு நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு உங்கள் ஊருக்கு அருகாமையிலேயே நீங்கள் பயில போகிறீங்க. வெளியூர் வெளியிடலாம் ஒத்து வர்றது. பக்கத்துலேயே தான் உங்களுக்கு எல்லா விஷயம் அமைக்கிறது. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயம் நடக்க போகுது. மங்களகாரியம் நடக்க போகுது. உறவுக்குள்ளே ஏற்பட்ட பகை நீங்கி சந்தோஷம் கொடுக்க போகுது. பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான நல்ல முடிவுகள் வரப்போகிறீங்க. மன நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை வந்து அருகாமையிலே கிடைக்க போகுது. கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருந்தீங்க, பக்கத்திலே வேலை கிடைக்க போகுது. அதன் மூலிமா நல்ல வருமானம் பெறலாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். சஷ்டி விரதம் கடைபிடிங்க. நல்லது நிச்சயமாக நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இப்போ புதனும் வந்துட்டார். அதனால் 4 கிரக சேர்க்கை இருக்குது. சூரியன் சுக்கிரன் குரு புதன் இருப்பாங்க. புதன் இந்த வாரம் பெயர்ச்சிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவானோட பெயர்ச்சி நல்லது நடக்கும். தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு சில ஆதரவுகள் கிடைக்கும். கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய விஷயத்துக்கு நல்லது நடக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேறொரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான வழி கிடைக்கும். பெரிய மனிதரோட நட்பு கிடைக்கும். அதன் மூலிமா தொழில் விரிவடையும். வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. மன நிம்மதி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சிம்மராசிக்காரருக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 31ஆம் தேதி இரவு 11:10 முதல் 2/6/2024 இரவு 1:40 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தது. அது நீங்கள் நல்லது நடக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்களால நல்லது நடக்கும். ஒரு நீண்ட காலமாக ஒரு உதவி எதிர்பார்த்துருக்கீங்க. இந்த வாரத்தில் அதுக்கான நல்ல தகவல்கள் வரும். வாழ்த்துக்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு 10ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுவும் 10ஆம் அதிபதி அங்கே இருக்கும்போதே நடக்குது. ராசிநாதன் அவர் கூட சேர்ந்து நடத்துகிறார். அதனால் நல்லதுகள் நடக்கும். அதே சமயத்தில் புதன் வந்துக்கிறது. நல்லா திங்க் பண்ணி ஒரு நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கும். குரு அந்த இடத்துல இருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை ஏற்பாடு பண்ண போகிறாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்துக்கு வந்திருப்பீங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இயற்கையாகவே அங்கே கிரகத்தோட நன்மை பரவாயில்லன்னு சொல்லலாம். போன வாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அது இந்த வாரம் தீர்க்க போகுது. அது வெள்ளிக்கிழமைக்கு மேலே நல்லா இருக்குது. அடுத்த 15 நாளுக்கு உங்கள் தொழில் சார்ந்த ஒரு துணையை தேடிக்குவீங்க. அது உங்களுக்கு நல்லது தரும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம்
உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கைங்கனால நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் நடக்கும். பெரிய மனிதரோட உதவிகள் கிடைக்கும். அங்கே குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். ஒரு பெரிய வளர்ச்சி நோக்கி போகும். அந்த நல்ல விஷயங்களை ஏற்றுக்கோங்க. புதிய விஷயங்கள் நிறையா புகுத்துக்கோங்க. தொழில் அபிவிருத்தி நிச்சயம் நடக்கும். பரிஷ தீட்சை. இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. அதன் மூலிமா நல்லது நடக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் மங்களகாரியம் நடக்குது. தாய் வழி உறவு மூலிமா நல்லது நடக்கும். மாணவர்களுக்கு கல்லூரி மாற்றம், ஸ்கூல் மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு அதே இடத்துல கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லத்தரசிகளுக்கு தாய் வழி உறவினர்களால் நல்லது நடக்க போகுது. நீண்ட கால ஆசைகள் நிறைவேறப் போகுது. குடும்பத்தில் அமைதி நிலவும். மகனுக்கோ மகளுக்கோ ஒரு சில விஷயங்கள் பயந்துட்டு இருந்தீங்க, அவங்களோட சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை மாற்றம் ஏற்படுகிறது. அது உங்களுக்கு ப்ரமோஷன் தான். அதனால் தைரியமாக எடுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அஷ்டமி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பைரவரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு, புதன் இருப்பாங்க. 8ல் இந்த புதன் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்னிராசிக்காருக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்குது, எதிர்பார்க்கலாம். இந்த புதனோட வருகைக்கு உங்களுக்கு நல்லதும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களும் நடக்கும் இந்த வாரத்திலேருந்து ஒரு 15 நாளைக்கு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் விலகலான்னு கூட வேண்டாம், உங்கள் கூட இருந்துக்கலாங்கிற சந்தோஷம் கொடுக்கும். தொழில் விரிவடையும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். வருமான உயர்வு நிச்சயம் கிடைக்கும். நிறைய பேர் உதவி செய்ய போகிறாங்க, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு ஒரு சில கோபத்தை குறைச்சிட்டு கரெக்டாக இருந்துட்டுலாம் நல்லது நடக்கும். இல்லைனா ஒரு சில விஷயம் இழக்கணும்னு இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதியும் அதீத சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு கௌரவமான விஷயங்கள் நடக்கும். ஒரு சில விஷயத்தை கவலை குறைவாக இருந்தீங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே போல் நிறைய பேர் உதவுறாங்க, அந்த உதவியை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பரிஷ தீட்சை. இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு வருகிறது, அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர் மூலிமா நல்லது நடக்கும், எதிர்பாருங்க. மாணவருக்கு உங்களோட சீனியர் கூட ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த வாரம் அமைதியாக போனீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் நீங்கி நல்லது பேர் வரப்போகுது, நல்லது நடக்க போகுது. மனக்கவலையும் கஷ்டங்களையும் தீர்ந்து நல்லது நடக்கும். சொந்தங்கள் இணைஞ்சி ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க. உங்கள் சகோதரன் கூட ஏற்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை தீரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்துட்டாவே ஹெல்த்தை பற்றி கவலை இருக்காது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேலைக்கு உணவிடுங்க. மன நிம்மதியாக இல்லைங்க, தயவு செஞ்சு மன நிம்மதி வேணும். ஒரு கொஞ்ச காலமாகவே மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அதுக்கு கொஞ்சம் அமைதி, தியானம் கற்றுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க, இனி அந்த பிரச்சனையை பற்றி நினைக்காதீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல ராகு செவ்வாயும், 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு, புதன் இருப்பாங்க. 12ல் கேது இருப்பாங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சார பலன் எதுனா இந்த டைம் சொல்லலாம். காரணம் கேட்டிங்களா,
உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் கிரகம் 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னா ராகு செவ்வாயும். 8ஆம் இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், குரு, புதன். சரி 12ஆம் இடத்துலையாவது யாரும் இருக்க மாட்டாங்கன்னா 12ல கேது இருக்கார். அப்போ உங்களுக்கு மொத்தம் எத்தனை கிரகம்? 4, 2, 6, 1, 7 கிரகம் சரியில்லாத இடத்துல இருக்கிறாங்க. 6, 8, 12ல் கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. அப்போ துளாராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும். அதை மட்டும் கற்றுக்கிட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக துளாராசிக்காரங்க என்ன மாதிரி விஷயங்களுக்கு சார்ந்த கிடைக்குன்னா, ஸ்வீட்டு அதிகம் சாப்பிடுங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். என்னப்பா இனிப்பா? எனக்கெல்லாம் காரம் பிடிக்குமே. கரெக்ட். ஒரு சில பேருக்கு காரம் பிடிக்கும். அதெல்லாம் யாருன்னா செவ்வாயோட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இனிப்பும் காரம் சேர்ந்து பிடிக்கும். குருவ நட்சத்திரம் இனிப்பு மட்டும்தான் பிடிக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சித்திரை நட்சத்திரக்காரங்க துளாராசிக்காரங்க இந்த நேரத்தில் மாலை நேரம் லைட்டாக மழை பெய்யுது, நீட்டாக ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக பொய்யான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ டீ குடின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நிச்சயமாக எனக்கு புரியுது. துளாராசிக்காரங்க இந்த வாரம் மட்டும் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு என்ன வழின்னா, சாயங்காலம் தூக்கமே வராது நிறைய பேத்துக்கு, அது நல்லா தெரியும். துளாராசிக்காரங்க யாரெல்லாம் தூங்காமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். தூங்குறதுக்கு வழி சொல்கிறேன். இளையராஜா சாரோட பாட்டு கேளுங்க, ஒரு மெலோடிஸான பாட்டு, ஒரு தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அப்படி இல்லையா, தென்காசி சுவாமிநாதனோட ஸ்பீச்சை கேளுங்க. கொஞ்சம் ஒரு கதை, ஒரு 2 கதை, ஒரு சிம்பிளாக ஒரு கதையை கேளுங்க. கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். கட்டாயம் வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. எந்த ஸ்டெப் எடுத்தாலும் தடையாகும். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே நெய் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நெய் விளக்கு ஒரு விளக்கு கொண்டு போய் நெய் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நெய் விளக்கு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுங்கள். புரியுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற விஷயத்த நல்லா கவனிங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகணும். குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னா நேராக வண்டி எடுத்து நேராக குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது. அப்புறம் முன்ன எப்படி போகிறது? கரெக்டு தான். குலதெய்வ கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தெய்வம், என்ன தெய்வம் இருக்கோ வீட்டுக்கு அதுக்கு இல்லை, ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு 200 அடி 300 அடி ஒரு 500 அடிக்குள்ளே இருக்கிற ஒரு கோவிலுக்கு போங்க. போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு வழிபாடு பண்ணி அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க. குலதெய்வ கோயில் வாசலுக்கு போன உடனே நீங்கள் 10 குச்சி கற்பூரம்லாம் வாங்கிட்டு போவீங்க. இது ஒரு பழக்கம் இருக்கும். பழந்தங்க ஒரு சில பேர் வாங்கிட்டு போவாங்க, ஒரு சில பேர் 10 குச்சி கற்பூரம் மட்டும் வாங்கிட்டு போவாங்க. நெய் விளக்கு கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்போ குலதெய்வ கோயில் வாசல் முன்னாடியே 10 குச்சியை எடுத்து பெருத்திக்கோங்க. அந்த வாசனையோட குலதெய்வத்தை 3 சுற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல குத்துற மாதிரி கண்டிப்பாக குலதெய்வ கோயில் எங்கே ஒரு இடம் வச்சுருப்பாங்க, 10 குச்சி குத்துங்க. ஓகேவா? அந்த இடத்துல குத்திட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நெய் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. நெய் விளக்கு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் குலதெய்வ கோயில் அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காந்து எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. சுவாமி, என்னோடய பிரச்சனை என்னங்கிறது உனக்கு தெரியும், அதை தீர்க்கிற வேண்டிய பொறுப்பு உண்ணுது, நான் உன்னை நம்பி வந்துட்டேன், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக போய் படுத்து முடிஞ்சால் தூக்கம் வந்தால் தூங்குங்க. இல்லையா? அப்படி அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இல்லைங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. எவ்வளோ கவலை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், தொழில் அமையலை, வேலை அமையலை, குடும்பத்தில் சண்டை, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எவ்வளோ எதை பற்றியுமே யோசிக்காமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த அந்த நெய் விளக்கில் பார்த்திங்கன்னா அந்த திரி கடைசியாக எரிஞ்சு இருக்கும். அந்த கருப்பாக ஒரு மை மாதிரி வரும் அந்த இடத்த. அதை லைட்டாக அந்த திரியை தொட்டு அப்படி நெத்தியில் போட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கெலாம் எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு, சாமி என் கூடவே இருந்தேன், நான் நீ காப்பாற்றிக்கணும், என் கூட எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு மட்டும் வீட்டுக்கு வந்துடுங்க. குலதெய்வம் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? அதை செய்யுங்க. குலதெய்வம் கூட இருக்கும். கட்டாயம் நடக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சுட்டு என்கிட்ட பேசுங்க, எப்படி மனநலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் இருக்கும், என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு ஃபோன்லேயே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் போனேன், இதை செஞ்சேன், எனக்கு நிம்மதியாக இருக்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். நிம்மதியாக இருப்பீங்க செஞ்சேன். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். ஏன் நான் அந்த தீர்வு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருப்பீங்க, அதை தீர்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதனால தான். ரைட். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 27ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேவா? வேலைக்கு செல்ல நண்பர்களுக்கு எதை செஞ்சாலும் குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு லீவுனால குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துடுங்க. இல்லையா? லீவ் போயிட்டு வந்துடுங்க. இல்லையா? வேறு வேலையை தேடிக்கோங்க. வேறு வழியே இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மன நிம்மதி தொலைச்சி ரொம்ப நாள் ஆகுது. குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கோபம் ஜாஸ்தியாக வரும். என்ன பண்ணாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு குலதெய்வ கோயிலோ இல்லை பக்கத்தில் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு
போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு பிரச்சனை தீரும். ஏன்னா உங்களுக்கு குலதெய்வம் தூரமாக்கறனால நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இஷ்ட தெய்வங்களை குலதெய்வமாக நினச்சி நான் சொன்ன விஷயத்த பண்ணிவிடுங்க, நல்லது நடக்கும். கொஞ்சம் காலம் பொறுமையாக இல்லைங்க, தானாக எல்லாம் மாறும். கண்டிப்பாக இயற்கை அப்படி தான் செய்யும். ஒரு சில நேரத்தில் அந்த இயற்கையை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பொறுமை அந்த நேரத்தில் அவசரம், எதை தொட்டாலும் சிக்கலாகும். அதனால் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணிக்கோங்க, அதுக்குன்னு எதுவுமே செய்யாமல் சின்ன சின்ன வேலையை மட்டும் செய்யுங்க, பெரிய வேலை எதுவும் செய்ய வேணாம். வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அந்த நேரத்தில், அதை மட்டும் செஞ்சுக்கோங்க. சரியா? ரொம்ப குழப்பமாக இருக்கிறதுனால ஒன்றுமே முடியலப்பா, அப்படி ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங்கெல்லாம் நிறையா வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் கட்டாயம் ஒரு பலி கொடுத்துருங்க. ஒரு கோழி சாவல் அடுத்துருங்க. அதாவது காளி தேவி, பயங்கர முனிப்ப சாமி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சாமிக்கு கோழி அறுத்துட்டு சாமி பேரை சொல்லி அறுத்துட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு 4 பேர் தானம் கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சது. சமைச்சு சாப்பிட்டு தான் தானம் கொடுக்கணும். உணவை பலி கொடுத்ததை சமைச்சிடணும், அதை சாப்பிடணும், அதுக்கப்புறம் தானம் கொடுத்துடணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. 2வது, நான் வெஜிடேரியன் தான் அப்படிங்கிறவங்க கட்டாயம் எலுமிச்சம்பழத்தை 4ஆக எடுத்து அதில் சிகப்பு தடவி 4 மூலைக்கு போட்டுருங்க. அதுலேருந்து பொட்டு எடுத்து நெத்தியில் மார்கழி மார்கள் போட்டு வச்சுருங்க. ஓகேவா? இதை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கலாம். பரிஷ தீட்சை, இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க தரேன். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பே இல்லை, அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. கன்னி பசங்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆனால் கூட தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்த்து கவனமாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா ஒரு சிக்கல் வரட்டும். பொறுமை ரொம்ப அவசியம் தேவை. உறவுக்குள்ள பிரச்சனை வருது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. மாணவர் கட்டாயம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அவ்வளோ குழப்பம் இருக்குது. அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போய்ட்டு வாங்க. நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தை கொடுக்கும். எதை தொட்டாலும் சிக்கலாகும், எதை செஞ்சாலும் குற்றமாகும். ஒரு கொஞ்சம் அமைதியாக போங்க, விட்டு கொடுத்து போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ கோயில் போய்ட்டு வந்தாங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு இருக்கிற வேலையே வேணாம், வீட்டில் வந்து நிம்மதியாக இல்லைங்க. வேலை செய்கிறதுல கண்டிப்பாக பிரச்சனை வரும், வீண் பழி வரும், உங்கள் மேலே குற்றம் சொல்லுவாங்க. வேலையும் அங்கே இன்ட்ரெஸ்ட்டாக போய் செய்ய முடியாது. இல்லைங்க சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேறு வழியே இல்லை, நான் கொஞ்சம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போயிட்டு வந்துடுங்க. வண்டி வாகனத்தில் கம்பல்சரி டெய்லி ஒரு எலுமிச்சங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுங்க. இல்லைனா வண்டியில் செலவு வச்சிடும், வண்டி ரிப்பேர் ஆகிடும், இல்லைனா உங்களுக்கு கீழே வந்து காயம் பண்ணிக்குவீங்க. ஜாக்கிரதை இல்லைங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அஷ்டமி அன்னைக்கு காலபைரவ வழிபாடு பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். ரொம்ப குறிப்பாக சொல்லணுமா தான் சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணுங்கள். நம்ம வந்து மார்கழியில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி கொண்டாடுவோம். ஆனால் தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆஞ்சநேயர் ஜெயந்தி, தசமி அன்றைக்கி ஆஞ்சநேயர் ஜெயந்தி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அன்றைக்கி பண்ணிவிடு, நல்லது. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல ராகு செவ்வாயும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு புதன் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல கேது இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரகம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற நேரம் இந்த நேரம். புதன் மாறிட்டாரு, அதனால் நல்லது நடக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நன்மையாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கூட ராகு இன்னும் திறந்துட்டு இருக்காரு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புதன் 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால ரொம்ப மாற்றமாக இது நடக்க போகிறதில்ல. ஆனால் அவரால் ஒரு சில தடைகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல பேர்கள் கிடைக்கும், பல பிரச்சனைகள் தீர்வுகளும், வராத பணம் கைக்கு வந்து சேரும், பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கிற சிக்கல் நீங்கள் நிம்மதி கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5ஆம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்கிறத ஏற்றுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடிய சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு. அதனால் நன்மைகள் நிறையா நடக்கும், தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், வழக்கு விஷயங்களை வெற்றி காண்பீங்க, பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும், பெரிய மனிதரோட சந்திப்பு நடக்கும், அது மூலிமா நிறைய நல்லது நடக்கும். வேலைக்கு செல்கிற நண்பர்களுக்கு ப்ரமோஷன் ஆகலாம், வருமான உயர்வுகளும், தொழில் வளர்ச்சி பெறும். அதாவது நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கலாம், அதுக்கான வாய்ப்பாக அமையும். கற்றுக்கிறதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க படிக்கிறதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம், புதுசாக ட்ரைனிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்திக்குவீங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா, தந்தை வழியோட ஆதரவு ஜாஸ்தியாக கிடைக்கும், உறவினர்களோட ஆதரவு கிடைக்கும். ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, மற்ற டைம்லாம் பண்ண மாட்டாங்க, இந்த டைம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. குழந்தைங்களால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. மன நிம்மதி அதிகம் கூடும், உறவினர்கள் ஒன்று கூடி மங்கள காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஏதாவது ஒரு மங்கள காரியத்தில் தலைமையேற்று நடத்துவீங்க குடும்பத்தோட. பரிஷ தீட்சை,
இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல வாய்ப்பு வருது, பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு கல்யாணம் அமைஞ்சிருச்சு, வாழ்த்துக்கள். மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக நினச்சதை சாதிப்பீங்க, நல்லது நடக்க போகுது. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவுது, பகையாய் போனவங்க கூட உறவாடி வருவாங்க. ஒரு சில எதிர்த்து, அதாவது உங்களுக்கு எதிரி மாதிரி தெரிஞ்சவங்க கூட நண்பராக மாற போகிறாங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம். மன நிம்மதி கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு அமைதி கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷ நிகழ்வுகளை பார்ப்பீங்க. குடும்பத்தோட சந்தோஷ நிகழ்வுகளை கலந்துக்குவீங்க. ஒரு புண்ணிய சாஸ்திரமுக்கு போயிட்டு வரீங்க, பல புண்ணிய விஷயங்களை அடைவீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு கட்டாயம் ப்ரமோஷன் உண்டு. புதிய வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணாலும் நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி, விநாயகர், சஷ்டி விரதம். இது ரெண்டையும் கடைபிடிங்க, புண்ணியம் கிடைக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. அப்போ ஹெல்த்தை பார்த்துக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள். எதிரி பலம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, பலவீனம் ஆவீங்க. தொழிலில் போட்டி போடாமல் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கண்டிஸ்டே அதிகம் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 10ல் கேது இருப்பார். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து பயணத்தை ஆரம்பித்தால் நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்க எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. வழக்கு, கோர்ட்டு கேஸு வரும், பஞ்சாயத்து வரும், பார்த்து நடந்துக்கோங்க. நண்பர்கள் பெண்களால் பிரச்சனை வரும், கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப அமைதியாக கொண்டு போயிட்டீங்களா எந்த பிரச்சனையும், இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுகிறது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதனால் எதிரிகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்காங்க, கவனித்து நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கோம், தொழிலில் போட்டி பொறாமை சிக்கல்கள் வருது, கவனம் தேவை. வேலைக்கு செல்கிறவங்களுக்கு வேறு வேலை தேடிக்கிறனால இருக்கிற வேலையில் விரோதி தான் ஜாஸ்தியாக இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வண்டி வாகன செலவு வைக்கிறது, புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வருது, அதுக்கான முயற்சி எடுங்க. குழந்தைங்களால் ஒரு மன நிம்மதி பிரச்சனை வருது. குடும்பத்தில் ஒரு சில காரியங்கள் தடை தாமதமாக இருக்குது, நினச்சிட்டு இருந்த காரியங்கள் தடையாக இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் கட்டாயம் குலதெய்வங்களுக்கு போய்ட்டாங்க. தொழிலில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா தொழிலில் எதிரியோட பலம் கூடிகிட்டே வருது. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பலவீனம் ஆகிட்டுருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. எதுக்கும் உங்கள் சுயஜாத்தை பார்த்துக்கிட்டு நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. பயப்படுத்தலைங்க, உங்களுக்கே அந்த பயம் வரும். தூக்கமின்மை ஜாஸ்தியாகிடுச்சு, பார்த்துக்கோங்க. குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் குலதெய்வங்களுக்கு போய்ட்டாங்க, இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய்ட்டாங்க, நல்லது நடக்கும். பரிஷ தீட்சை. இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தடையாக இருக்குது. அதாவது என்னென்னா, தடை மட்டும் இல்லை, கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருக்குது. வருமான இழப்பு, வருமான தடை, குடும்பத்தில் நிம்மதியின்மை இதெல்லாம் ஏற்படுது. கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, குழந்தைங்களால் பிரச்சனை, மன குழப்பத்து ஆளாகியிருப்பீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு 6ல் சுக்கிரன் இருக்கிறனால திருமண தடை ஏற்படும், கவனம் தேவை. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். குலதெய்வ கோயில் போய்ட்டு வாங்க, மனமாற்றம் கொடுக்கும். மாணவ மாணவியருக்கு எதிரி அதிகம் உருவாகிறாங்க, போட்டி பொறாமை உருவும். உணவு நல்ல நேரத்தில் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லத்தரசிகளுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த சொன்னால் பிரச்சனை ஆடுமோன்னு பயந்துட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தைரியமாக சொல்லுங்கள், நல்லது தான் நடக்கும். உங்களை யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் குழம்பி போயிருக்க வேண்டாம். உங்களுக்கு யாரெல்லாம் எதிரின்னு தோணுதோ, எதிரி ஆகுவாங்க, இவங்களால எனக்கு பிரச்சனை வரும், அவங்க நீங்கள் நேருக்கு நேராக சந்தித்து உங்கள் குழப்பத்துக்கு தெளிவுபடுத்திடுங்க. அப்போ தான் ஒரு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்களே குழம்பி போய்ட்டோன்னா அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் இழந்துடுவீங்க. புரியுங்களா? நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனால் ஒரு தெளிவாகிடுங்க, மன நிம்மதி கொடுக்கும். இந்த நேரத்தில் தெளிவு கட்டாயம் தேவை. உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லலாம். இவங்களால எனக்கு பிரச்சனை வந்துடும், இவங்க என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டுருக்காங்க, இவங்க அப்படின்னு நீங்களாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அவங்ககிட்ட கேட்டீங்களா, என்னங்க என்னை பற்றி இப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா, நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னு கரெக்டாக பேசிட்டீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் நல்லது தாங்க உங்கள் மேலே நினைக்கிறேன், நான் உங்கள் மேலே பொறாமலாம் படலைங்க, அதுதாங்க உங்களுக்கு எனக்கு உங்கள் மேலே அன்பு ஜாஸ்திங்க, நான் உங்களை பகையாலாம் நினைக்கல அப்படின்னு தெளிவாக பேசிட்டிங்களா கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த தெளிவு வந்துச்சுனாவே நீங்கள் நல்லது நோக்கி பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு சில பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது, அங்கேயும் தெளிவுபடுத்திக்கோங்க. அதுதான் மன நிம்மதி கொடுக்கும்.
இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நல்லது நடக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல ராகு சிவா இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு புதன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 12 சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், எந்த ஒரு மாற்றம் கருத்தில். 4ஆம் இடத்துல இந்த புதன் 5ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கால் நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்திருக்கலாம். மகர ராசிக்காருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லது நடக்க போகுது. பூர்வீக சம்பந்தமாக இருக்கிற சிக்கல்கள் தீரப்போகுது, நிறைய நல்லதுகள் நடக்கும், வருமானம் வரும், சொத்து பிரச்சனை தீரப்போகுது, நிலப்புலங்கள் வாங்கலாம் விற்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. அதுக்கான நல்ல விஷயங்கள் இப்போதைக்கு நடக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தைரியமான முயற்சி எடுக்கணும். அதே சமயத்தில் இளைய சகோதரர் கூட சின்ன சின்ன மன வருத்தம் வரும், அது வராமல் பார்த்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்க, அதுதான் நல்லது. எப்போவுமே பயணம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக எலுமிச்சம்பழம் இல்லை பூ ஏதாவது பகவான்கிட்டேருந்து வந்த ஒரு பொருளை நீங்கள் வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செஞ்சே ஆகணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. தொழிலில் ஒரு சில சின்ன பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் நீங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் போது வியாபார வாடிக்கையாளர்கள் அதிகமாகறாங்க. அவங்களோட அதீத நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. உங்களோட நல்ல விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறதுனால நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்லது நடக்கும். ஒரு பெரிய வேலைக்காக காத்திருக்கேன், அது நிச்சயம் நடக்கும். ஒரு சில பேருக்கு ஃபாரின் வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு நினச்சிருக்கேன், தைரியமாக அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் கட்டாயம் நல்லது நடக்க போகுதுங்க. உங்களுக்கு விசா சம்மந்தமாகிற பிரச்சனை நீங்கும். நிரந்தர குடியுரிமைக்கு க்ரீன் கார்டு வாங்கலாம், பிஆர் அப்ளை பண்ணலாம். அது ஒரு நல்ல காலம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நினைச்சது நடக்கும், மன நிம்மதி கொடுக்கும், குழந்தைங்களால் நற்பேறுகள் கிடைக்கும், குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது அது மிக சந்தோஷத்தை கொடுக்கும். அது இல்லாமல் குழந்தைங்க படிப்பு சம்மந்தமாக ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க, அவங்க சரியான தீர்வு எடுத்திருக்காங்கிறது இப்போ புரிஞ்சுக்குவீங்க. கரெக்டு தான், அவங்க எடுத்த தீர்வு அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ஏன்னா 7.5 சனியோட பாதச்சனி போட்டுக்கிற சின்ன தடைகள் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. வர சனிக்கிழமை வந்து ரொம்ப நல்லது. கட்டாயம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, ஸ்ரீராமச்சந்திரன் எழுதுங்க, நல்லது நடக்கும். ஓகேவா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொழிலில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கறதுக்கான வழியும் இந்த வாரம் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? பரிஷ தீட்சை, இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க தரேன். கலைத்துறை சேர்ந்தவருக்கு ஒரு நல்லது நடக்கும் போது பயணங்களால் நல்லது நடக்கும், பயணம் செய்ய திட்டமிடுங்க. கன்னி பசங்களுக்கு உறவுக்குள்ளே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சொந்த ஊர்லேயே வரணமையும் வாழ்த்துக்கள். மாணவருக்கு புதிய விஷயம் கற்றுக்கணும்னு தோணும், ஏதாவது புதிய விஷயமாக படிக்கிறதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும், அதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கும், வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவுகள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக இளைய சகோதரி கூட கூப்பிட்டு சின்ன சின்ன மனக்கசப்பு வந்துட்டு அதை வராமல் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷத்தை அதிகரிச்சுக்கலாம். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அது அவங்ககிட்ட மூஞ்சை காட்டிட்டு இருக்க வேணாம். நம்ம ரத்தம் தானே, விட்டு கொடுங்க. அதை எப்படி விட்டு கொடுங்க, நம்ம ரத்தமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, கட்டாயம் விட்டு கொடுப்பீங்க. ஏன்னா மகரம் அன்பானவங்க, அதுலேயே நிறையா ஏமாந்துருப்பீங்க. இப்படி சொல்லியே நிறையா ஏமாந்துட்டேன், கரெக்டு, அது உண்மை தான், அது நான் மறுக்கலை. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேவா? எப்படிங்கிறீங்களா? விட்டு கொடுக்குறேங்க, மீண்டும் அதாங்க சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ரத்தத்துலேயே ஊர்ன ஒரு விஷயம், சரி ஓகே இப்போது அது அவங்க அப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்னு உங்களோட ஸ்டைல் மாற மாட்டீங்க. ஓகேவா? குணம், அது ஸ்டைல்னு சொல்ல முடியாது, குணம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? குணத்தை மாற்றிக்க மாட்டீங்க, அவ்வளோ அன்பானவங்க, தன்னங்கமானவங்க. கரெக்டுங்களா? நிச்சயம். ஓகேங்க. இந்த வாரம் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க. நினச்ச காரியங்கள்லாம் கைகூடும். நிறைய பழைய நண்பர்களை சந்திப்பீங்க, பழைய விஷயங்களை அசைப்போடுவீங்க, பூர்வீக சொத்து சம்மந்தமான நல்ல தகவல்கள் வரும், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. மகிழ்ச்சியை கொடுக்கும், அதில் மாற்று கருத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு கட்டாயம் ப்ரொமோஷன் இருக்குது. ஒரு சில பேர் ஃபாரின் போகணுன்னு கொஞ்சம் ஆசைப்பட்டு இருக்கிறீங்களா, இப்போ அப்ளை பண்ணுங்கள், உடனே வேலை கிடச்சிடும். ஓகேவா? வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், கட்டாயம் சங்கட சதுர்த்தி மிஸ் பண்ணாமல் வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் காலாஷ்டமி வழிபாடு பண்ணுங்கள். மறக்காமல் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா தெலுங்கில் இருக்கிறவங்க, அதாவது தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கிறவங்களாம் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை கொண்டாடுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி, நமக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி தானே, நம்மளும் ஒரு பிறந்தநாள் மாதிரி கொண்டாடலாம். அவருக்கு பிடிச்ச வெண்ணெயை அப்படியே அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை நாம் சாப்பிடலாம். அவருக்கு பிடிச்ச வடமாலை சாப்பிட்றலாம். பிடிங்களா? இதெல்லாம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும்.
குபேர யோகோடைய கும்பராசி நேர்களே, இந்த ஒரு தடவை நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு புதன் வருவாங்க. புதன் பயிற்சி ஆகிறார், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். பரவாயில்லன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 27ஆம் தேதி 31ஆம் தேதி கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. அவசரப்பட வேணாம், பொறுமையாக யோசிங்க, பொறுமையாக செய்யுங்க. அதுதான் மன நிம்மதியை கொடுக்கும். புரியுதுங்களா? மன நிம்மதி வேணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அதே சமயத்தில் சனி பகவான் லக்னத்தில் இருக்கனால எதுலேயும் ஒரு என்னென்னா ஒரு வெறுப்போடு இருக்கீங்க. அதாவது எப்படின்னு அது எப்படி சொல்கிறதுன்னு புரியல. அப்புறம் ஏப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? அது எப்படி சொல்லலாம்? வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அதாவது எப்படின்னா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டா கூட அந்த சுவையை முழுசாக ருசித்து சாப்பிட தோணலை. ஏதோ இனிப்பு தானே, என்ன சாப்பிட்டேன், இதான் ஜிலேபி, அதுதான் சாப்பிட்டேன். ஜிலேபி சாப்பிட்றதுக்கும் ஒரு இது இருக்குது. அந்த நல்லா கடித்து அந்த ஜீரா உள்ளே போய் அப்படி ரசித்து சாப்பிட்ட ஆளுங்க தான் நீங்கள், கரெக்டாக? ஆனால் இப்போ அதே ஜிலேபி எடுத்து கொடுத்தா கூட ஏதோ போ அப்படின்னு ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கீங்க கொஞ்சம் காலமாக. கரெக்டாக கண்டுபிடிச்சினா? கரெக்ட், இதே தான். இந்த பிரச்சனைக்கு தீர்வு மிக விரைவில் வந்துடுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் அமைதியாக இல்லைங்க. 2வது, குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் போய்ட்டு இருக்குதுங்க. வரவுக்கு மீறின செலவு, தொட்டதெல்லாம் செலவாகிட்டு இருக்குது. கரெக்டாக? ஓகே. நிலபுல வகையில் செலவு, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய செலவு, வியாபாரத்தில் செலவு, எல்லாமே செலவு வருது. வருமானம் கம்மியாக வருது. அப்போ எப்படிலாம் சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக குழப்பம் இருக்குது தான் செய்யுது. அந்த குழப்பம் தீர்வுக்கு தான் ஒரு வழி சொல்கிறேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்டாயங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லது. என்ன பண்ணால் சங்கட சதுர்த்திக்கு தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு விளக்கேற்றுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல் சங்கட சதுர்த்திக்கு கட்டாயம் வீட்டில் தேங்காய் சாதம் செஞ்சு ஒரு 4 பேருக்கு தானம் கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு கொடுத்தா கூட புண்ணியங்க. நீங்கள் தேங்காய் சாதம் செஞ்சுருங்க, தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் இன்னும் நல்லது. ஓகேவா? தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு டைம் இல்லைனா கூட தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. ஓகேவா? செஞ்சுட்டு விநாயகருக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. வெளியில் போக முடியல, வீட்டில் இருக்கிற விநாயகருக்காக படைச்சிட்டு சாப்பிடுங்க. கட்டாயம் ஒரு மாற்றம் வரும். அந்த பழைய சந்தோஷம், பழைய குதூகலம் உங்களுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? நிஜமாக வந்துருமாங்கிறீங்க? கட்டாயம் வந்துடும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் சங்கட சதுர்த்தி. ஓகேவா? என்ன எந்திரிச்சேன்னு பாருங்க. எப்படியும் நீங்கள் சங்கட சதுர்த்தி செய்ய போகிறீங்க, அப்படி ஒரு ரூபா எனக்கும் கொடுத்தீங்களா அப்படின்னு நானும் சாப்பிட்றோம் இல்லையா? அதுக்காக எந்திரிச்சு அப்படியே வாங்கலான்னு பார்த்தேன். ஓகேவா? செஞ்சுருவீங்க தானே? செஞ்சவங்களாம் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. வாய்ப்பு இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு. இல்லை ஒரு மெசேஜ் போடுங்க, நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. கரெக்டாக நான் சொல்கிறது? ரொம்ப பேசுகிறப்பா, நானும் செஞ்சு தான் பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலப்பா, என்னப்பா அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. அதாவது ஒரு சில செயல் செய்யும்போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ரசித்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குல்ல, அதே போல் தான் அந்த விநாயகருக்கு செய்யும்போது இந்த விநாயகர் இப்படி எடுத்து சாப்பிடுவார், இப்படி பண்ணுவார், அவர் இப்படி ரசிப்பார், என்னோடய பாவத்தை குறைச்சிடுவார், என்னை சந்தோஷமாக பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அதை செய்யும் போதே விநாயகர் உங்களுக்குள்ளே வந்துடணும். புரியுதுங்களா? அந்த தேங்காயை திருவும் போதும் விநாயகருக்கு இது பிடிக்கும், விநாயகர் என்ன இது பண்ணுவார், என்ன அந்த தேங்காய் ஊற்றும் போது கூட விநாயகர் நினச்சிக்கணும், நான் இவருமனே உனக்காக செய்கிறேன், நல்லா வரணும் அப்படின்னு. அந்த உப்பு போடும்போது கூட விநாயகர் நினச்சிக்கணும், மகாலட்சுமி அம்சமான உப்பை நான் உனக்கு தருகிறேன், கண்டிப்பாக எண்ணெய் மகாலட்சுமியோட அம்சம், அது கூட உப்பு சேர்த்துறேன், மகாலட்சுமியோட அம்சம் சேர்த்து, அதே போல் தேங்காய் சேர்த்துறேன், தேங்காய் சந்திரனோட அம்சம் சேர்த்துறேன், வெள்ளை சாதத்தை சேர்த்துறேன், அது சந்திரனோட மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கணும். 2 முந்திரி பருப்பு வாய்ப்பு இருந்தால், கட்டாயம் இல்லை, 2 முந்திரி பருப்பு சேர்த்துறேன், சுக்கரனோட அனுகிரகம் நல்லாவே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சுட்டு, மிளகாயெல்லாம் போடுறேன், ராகு கேதோட ஆதிக்கம்லாம் வரணும் அப்படின்லாம் செஞ்சிட்டிங்களா, அப்படியே எல்லாம் கலந்து கடுகு ஜீரகம்லாம் போட்டு தாளிக்கணும். பார்த்தீங்களா? அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ராகு கேதோட ஆதிக்கம் அதெல்லாம். ஓகேவா? அதெல்லாம் போட்டேன். எல்லாம் நவகிரகங்களோட அனுகிரகம் கிடைக்கும், மன நிம்மதி சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 கிளறும் போது ஒரு வாசம் வரும். அந்த வாசத்தை அப்படியே பகவானே இந்த ஸ்மெல் அப்படியே இழுத்துக்கிட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி வச்சு வீட்டில் ஒரு 10 குச்சி காட்டி சாமி கும்பிட்டு ₹1 எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசி ₹1 எடுத்து நீங்கள் அப்படி வாயில் போடும்போது ஒரு சந்தோஷம் கொடுக்கும் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? செய்யலாம்ல? உங்கள் சந்தோஷம் திரும்ப கிடைக்குண்ணா, இதை செஞ்சு பாருங்கள், கட்டாயம் கிடைக்குங்க, மாற்றம் வரும். இந்த வாரத்துக்குள்ளே அடுத்த சங்கட சதுர்த்திக்குள்ளே ஒரு மாற்றம் வரலன்னா கட்டாயம் கேளுங்க. தேங்காய் சாதம் செஞ்ச உங்களுக்காக நான் ஒரு விஷயம் செய்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஒரு டாஸ்க்கு கொடுங்க ஃபோன் பண்ணி, என்னப்பா நீ சொன்ன எனக்கு எதுவும் நடக்கலை, எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க, நான் சொல்லிடுறேன். சரியா? உங்களுக்கு நான் அந்த மாதிரி டாஸ்க்கு இனிமேல் கொடுக்க போகிறேன். கட்டாயம் நல்லது நடக்கும், செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பரிஷ தீட்சை, இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள
நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது தீர்வாகவும் தேங்காய் சாதம் செஞ்சிங்களா? ஓகேவா? எல்லாத்துக்கும் தேங்காய் சாதம் நான் வேறு வழியே எல்லாம் செஞ்சு பாருங்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, நல்ல வரணாமை போது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் தேவைப்படுகிறது, கட்டாயம் செய்யுங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது, குறிப்பாக சகோதர சகோதரிகளை சின்ன சின்ன மன வருத்தங்குது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மன நிம்மதி கொடுங்க, சந்தோஷமாக இல்லைங்க, நல்லது செய்யுங்க. கட்டாயம் நான் சொன்ன வழிபாடை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். மன நிம்மதி கிடைக்குங்க, அந்த குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுங்க, ஹெல்த் அந்தளவுக்கு ஒத்துழைக்கலை, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்துக்கு தேவையான சின்ன சின்ன மெடிசன் எடுத்துக்கோங்க, ஹெல்த் ஒரு பாடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். மறக்காமல் ஒரு மருத்துவ செலவு பண்ணிடுங்க, நல்லது. வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க, நல்லது. இந்த மாதிரி வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி விநாயகர், கரெக்ட், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 7.5 சனி நடக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை பண்ணுங்கள், ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நடக்கும், நல்லது நடக்கும். ஓகே. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, எந்த ஒருத்தர் உண்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு செவ்வாய் இருப்பார், ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு புதன் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் 12 சனி பகவான் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாரம் 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார், 4-7 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கண்டிப்பாக பயணக்காரகன் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க, பாதுகாப்பாக பயணம் போயிட்டாங்க. வண்டி வாகனத்தில் மெதுவாக போங்க, ரொம்ப முக்கியம், வண்டி வாகனத்தில் மெதுவாக போகணும். எதுலேயும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்தால் காரியம் வெற்றி அடையும், பொறுமை அவசியம் தேவை. அரசாங்க விஷயங்களை தலையிடாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மேலே வீண் வழக்கு கேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுமையாக இருந்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா அங்கே ராகும் செவ்வாயும் இருக்காங்க, முன்கோபம் ஜாஸ்தியாக வரும். அதை சொல்கிறேன் நீ யார் அப்படின்னு கேட்குறது கூட எனக்கு வருது. பார்த்து எப்போ கூட கோபம் வருது, கேட்கும் போது கூட சின்ன ஒரு கோபம் வருது பார்த்தீங்களா? அதுதான் மீன ராசிக்காரங்க ரொம்ப அமைதிங்க. ஆனால் உங்களுக்கே கோபம் வர அளவுக்கு விஷயம் நடக்குதுன்னா பார்த்துங்களேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் எதுவுமே இப்போ கரெக்டாக நடக்கலை, கொஞ்சம் மாறி மாறி வருது, கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ஒரு வேளை ஒரே டைமில் முடியல, திரும்ப திரும்ப செஞ்சால் தான் நடக்குது. இப்போ புரியுதா ஏன் கோபம் வருதுன்னு? இப்போ வீட்டில் ஒரு விஷயம் செய்ய சொல்கிறீங்க, அவங்க அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் ரொம்ப குறையுதுங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. அதனால் அந்த கோபம் வரதுக்கான நியாயம் உண்மை. கரெக்டாக சொல்லிட்டுனா ரைட்டு, இது விதியோட அமைப்பு. அப்போ புத்திசாலி என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ணோம், நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், அப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கணும். கோபம் வேண்டாம், சரி என்ன பண்ணாலும் நடக்க போகிறதில்ல, சரி விடுமா நான் ஏன் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டால் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கரெக்ட், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். ஆமாங்க, கோபம் குறைஞ்சிரும், பழையபடி அந்த சிரிப்பு அந்த சந்தோஷம் கட்டாயம் உங்களுக்கு திரும்ப வந்துடும். சரியா? ஓகே. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருங்க, தொழில்காரகனான குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார், தொழில் ரீதியாக பயணங்கள் ஏற்படும், பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, நல்லது. வேலைக்கு சில நண்பருக்கு வேலையில் எல்லா விஷயத்திலும் அவசரப்படுறாமல் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க அப்படி வேண்டாம், வேலையை முடிச்சிருங்க. ஓகேவா? என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கை முடிச்சிருங்க. அது நாளைக்கு பண்ணிக்கலாம், அந்த பண்ணிக்கலாம், சோம்பேறித்தனதிங்க மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாங்க, வேலையில் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணிக்க முடியும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை வருது. குறிப்பாக உங்களோட இளைய சகோதர சகோதரி ஃபேமிலியிலேருந்து ஒரு சில பிரச்சனைகள் புதுசாக முளைச்சிருக்குது, அது ஒரு கொஞ்சம் காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு மிக விரைவில் தீர்வு வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. வண்டி வாங்கினீங்க வெளியில் போகலான்னா அப்போ தான் ரிப்பேர் ஆகும், அப்போ தான் ஏதாவது சிக்கல் கொடுக்கும். இல்லை வண்டியில் வெளியில் போகலான்னு பாதியில் போய் ரிப்பேர் ஆகும். அதெல்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் வண்டி வாங்கினது ஒரு சர்வீஸ் விட்டு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும். கரெக்டாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, குழந்தைங்க நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் பேச்சை கொஞ்சம் கேட்க மாட்டேறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு பயமாக இருக்காங்க. நீங்கள் எதாவது சொன்னாலும் ஒரு பயப்படுறாங்க. என்ன அது அப்பா கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நான் கரெக்டாக இருந்தார், அம்மா கரெக்டாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கோவப்படுறாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அந்த கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்லது. தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை செய்யணும், கண்டிப்பாக அதை செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும், இல்லைனா சிக்கல் அதிகரிக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. பரிஷ தீட்சை, இந்த தீட்சையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பேசியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிவிடுங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஜூலை மாதம் மலேசியா வரேன். மேற்கொண்டு தகவல் ஏதாவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தரேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் இருந்தீங்களா நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும், இல்லைனா வழக்கு விஷயங்களை சந்திக்க வேண்டியது வரும், பார்த்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தூரத்துலேருந்து வராமிக்குது, அந்த வரன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நிலையான வரன். மாணவ மாணவியருக்கு கண்டிப்பாக படிப்புக்காக வெளியூர் போகணும். நான் போன வாரமே சொல்கிறேன், இன்னும் போகலையா, மறக்காமல் போயிடுப்பா, அதுதான் நல்லது. நீ எடுக்கிற படிப்புக்கு நல்ல ஸ்கோப் உண்டு, கட்டாயம் உண்டு. ஏன்னா ஒரு ஆராய்ச்சி சம்மந்தமான படிப்புக்கு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது எப்படி கண்டுபிடிச்சுங்கிறீங்களா? சூரியனை பார்த்தோம் இணைஞ்சா அப்படி தான் வரும், இணைஞ்சிட்டார்ல அப்படி தான் போவீங்க. கரெக்டாக குட்டி தங்கங்களா அப்படி தான் இருக்கணும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம்
குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போகலாங்கிற எண்ணம் மேலோங்கும். ஒரு திட்டமிட்டு போனீங்க, அது கொஞ்சம் மாறும். அதுவே உங்களுக்கு கோவம் வரும். என்னன்னா நான் ஒரு யோசிச்சுட்டு இருக்கிறேன், அது தடையாகிட்டே இருக்குன்னு கவலைப்படாதீங்க. மிக விரைவில் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்தில் அவசரப்படாதீங்க. இளைய சகோதரன் சகோதரி ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, தலைமையேற்று நடத்துங்க, நல்லது நடக்கும். புரியுதா? புரிஞ்சுக்கிறது வரைக்கும் நல்லது. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரப்பட்டுருக்கீங்க. அவசரம் வேண்டாம், வேகத்தோட விவேகம் நல்லது, அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் எடுக்கிற காரியத்தில் விடாமுயற்சியோடு செஞ்சு முடியுங்க. ஓகேங்களா? உங்கள்கிட்ட வீரம் அதிகமாக இருக்கும். என்னடா அஜித் பட டைட்டிலாக பார்த்து சொல்கிறாங்க இல்லைங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்த? ரைட், வெரி குட். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது எதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில மனக்குழப்பங்களுக்கு ஒரு தெளிவாகணும். அது கொஞ்சம் ஜோக்காக சொன்னால் புரிஞ்சுக்கோங்கிறதா சொன்னேன். ஆனால் உங்களுக்கு அஜித் சார் பிடிக்கும், அது உண்மையாக போயான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதில் பார்த்தீங்களா, ஒரு எனக்கு தெரிஞ்சு அஜித்துங்கிறது அதிகமாகவும் விஜய் சாரும் பிடிக்கும். ஆனால் கம்பேர் பண்ணால் அஜித் அதிகம் பிடிக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். இதெல்லாம் கூடவா அப்படி சொல்லுவீங்க அப்படிம்பீங்க. சொல்லி பாருங்களேன், தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் போனீங்களா தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு அதிகம் வருதுன்ட்டு. சரியா? ஓகே. ஏன் சினிமாவுக்குள்ளே போனோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் ஒரு சினிமாவுக்கு போய்ட்டு நீங்கள் நொந்து போய் வந்துட்டீங்க. ஆனால் ஒரு நல்ல சினிமா வேணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்காகவும். ரெண்டாவது, வெளியில் போகணுங்கிற எண்ணம் இருக்குதுல்ல, அதுக்காகவும். ஓகேவா? கரெக்டாக கண்டுபிடிச்சினா? ஓ, அந்த பிளானே சினிமாவுக்கு போகிறது தானா? சரி, வீடு நல்ல படமும் வந்துடும், பார்த்துடலாம். ஓகேவா? கரெக்டாக? ஓகேங்க. அடுத்து கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்களா, ஹெல்த்தை பாருங்கள். உங்கள் ஹெல்த்தை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ராகும் செவ்வாயும் கூடவே இருக்கார். வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹீட் அதிகமாகும், சின்ன ஸ்கின் அலர்ஜி வரும். நெருப்பு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. அடிக்கடி சமைக்கும் போது கையை சுட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன கொப்பளம் அந்த கையில் இருக்குல்ல, கரெக்ட் அதே இடத்துல தான். அது வந்து இப்போ சமீபத்தில் போட்டதாக இருக்கும். நான் ரொம்ப காலம் சொல்லிட்டுருக்கேன்ல, நெருப்பு விஷயத்தில் கவனமாலுங்கன்னு. நீங்கள் எங்கே கண்டுக்கிறீங்க? எண்ணெய் ஊற்றுனதா? சரி, கொஞ்சம் பார்த்து கவனமாலுங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு கோபம் வேணாம், இருக்கிறத அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள், நல்லது. புதிய வேலைக்கு எந்த முயற்சி வேணால் கட்டாயம் பொறுமை அவசியம் தேவை. இந்த வாரம் என்ன செய்யணும்? கரெக்ட், அதே தான். தெரியலையா? சஷ்டி விரதம் வருதுங்க. முருகனுக்கு சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கணும். எந்த முருகனுக்கு? கரெக்ட், அதே தான். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க கூட, நல்லா இணைஞ்சிட்டீங்க. அப்படியே இல்லைங்க, நல்லது நடக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுங்கள். சனி பகவான் வேறு இருக்கிறாரு 12ல் 7.5 சனி பகவான் தொடங்குறதுனால 1/6 சனிக்கிழமை வந்து அனுமன் ஜெயந்தி வருது. அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் தான்ப்பா அமாவாசைக்கு வரும். நீ என்ன இப்போ சொல்கிற அப்படின்னீங்களா? கண்டிப்பாக ஆந்திரா சைட்லாம் அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி கொண்டாட போகிறாங்க. நாமளும் நம்ம ஊர்லேயும் கொண்டாடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மறக்காமல் கொண்டாடுங்க, நல்லது நடக்கும். ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.